ஆண்டவர் இறங்கி வருகிறார். நன்றி பலி செலுத்திட நம்மை அழைக்கின்றார். சீயோனின் ஆண்டவர் இறங்கி வருகிறார். நன்றி பலி செலுத்திட நம்மை அழைக்கிறார். கடந்த வாழ்வில் நடந்த நன்மையாவும் நினைத்து நன்றி பலி செலுத்திட இன்று அழைக்கிறார். சீயோனின் ஆண்டவர் இறங்கி வருகிறார். நன்றி பலி செலுத்திட நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், சுவைத்த பொழுதை மகிழ்ச்சி பொங்கி பாடுவோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், சுவைத்த பொழுதை மகிழ்ச்சி பொங்க பாடுவோம். அச்சம் கொண்ட வேளையில் மார்பில் அணைத்த இறைவனை நினைந்து நன்றி செலுத்துவோம். அச்சம் கொண்ட வேளையில் மார்பில் அணைத்த இறைவனை நினைந்து நன்றி கூறுவோம். இறைவன் விரும்பும் பலியை எழுந்து நின்று நாமும் இனிதே செலுத்திடுவோம். இறைவன் விரும்பும் பலியை எழுந்து நின்று நாமும் இனிதே செலுத்திடுவோம். இன்றைய திருப்பலியானது மரியதாஸ் வாணி ரோஸ்லின் வேளாங்கண்ணி அற்புதமேரி பேட்ரிக் செல்வனுடைய ஆண்மையை பாட்டிக்காகவும், ஆண்டிராஜ் அவருடைய உடல் நலத்திற்காக இறைவன் விரைவில் இவருக்கு சுகத்தை கொடுக்க வேண்டியும், திருவாளர் ஆண்டனியருடைய ஆண்மையை பாட்டிக்காகவும், அருள் ஜே பாண்டியன் அவருடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் இன்று தங்களுடைய 16வது திருமண நினைவை கொண்டாடுகிற மைக்கேல் பிரிட்டோ, அமல மைக்கேல் பிரிட்டோ இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த குடும்பத்தை நிறைவாக ஆஸ்வதித்து வழிநடத்த வேண்டி இந்த திருப்பலியானது ஆல்வின் ஜேம்ஸ், ரினிட்டோ ஜேம்ஸ் அவர்களால் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் மெர்சி பிலிமன் அவருடைய கருத்துக்களுக்காகவும், இறைவனுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திருவாளர் அமலதாஸ் அவருடைய 16ஆம் நாள் நினைவு ஆண்மை இலைப்பாற்றிக்காக அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளால் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார். பாத்திமா மேரி சாம்ராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் துக்கம், உங்கள் துயரம் சந்தோஷமாக மாறும். இப்போது அழுது கொண்டிருப்பவர்களே, நீங்கள் பேர் பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் என்ற சிந்தனையே இன்றைய
இறை வார்த்தை மூலமாக இறைவன் நம் முன் வைக்கிறார். இந்த நாளிலே நாம் பாத்திமா அன்னையினுடைய நினைவை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நாளிலே அன்னையினுடைய அந்த காட்சியையும் குறிப்பாக இந்த நாளின் முக்கியத்துவத்தையும் அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நாம் செபிக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே அன்புக்கிறவர்களே, கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்விலே சுவைக்க தவறிய அந்த தருணங்கள், நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய பராமரிப்பை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து வாழ தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து அந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். திருப்பலியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகனின் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பெற வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அந்நாட்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்த் பகுதியில் பிறந்த அகிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள், யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலி நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்து வந்ததால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் திமோத்தியும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையிலிருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும்
தீத்தியுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 98. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும்
நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இந்த சிறிது காலம் என்பது என்ன, அவர் பேசுவது நமக்கு புரியவில்லை என்று பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவரிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிரியாதர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்று தாயாம் திரு அவையானது புனித பாத்திமா அன்னையினுடைய நினைவை மிக சிறப்பாக கொண்டாடுகிற இந்த நாளில் இவருடைய பேர்நாமத்தை கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவருடைய பேரை கொண்டிருப்பவர்கள், இவருடைய பேரை கொண்டு இயங்குகிற பங்கு தளங்கள், அன்பியங்கள், ஒவ்வொரு குறிப்பாக நம்முடைய பங்கில் இருக்கிற பாத்திமா மாதா அன்பிய மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புகளுடைய இன்றைய இறை வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்கிற பொழுது, இன்றைய இறை வார்த்தையினை நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது இந்த உலகம் மகிழும். இந்த சூழலுக்கு ஏற்ப இப்போது நடக்கிற இந்த கொரோனா பெருந்தொற்றின் இந்த சூழலுக்கு ஏற்ப இந்த இறை வார்த்தை நமக்கு தரப்பட்டது போல இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது, இயேசுவே மெசியா என்று சொல்பவர்களை இந்த சூழலிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கையோடு இருப்பவர்கள் வாழ்வடைகிறார்கள் என்று சார்ந்து பகிறது இன்றைய முதல் வாசகம். இனி நாளிலே அன்புக்குள்ளே தாயார் திரு அவை பாத்திமா அன்னையினுடைய இந்த நினைவை நன்றியோடு கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையிலே இந்த விழா எவ்வாறு தோன்றியது, பாத்திமா அன்னை நமக்கு தரக்கூடிய இந்த ரகசியங்கள், அந்த செய்தியை இன்று கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்வோடு நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் உலக போர் முடிவுற்று இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய அந்த வேளையிலே ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் தீவிரவாதத்தின் உச்சியிலே மனித மாண்புகள் இழந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே அன்னை மரியாள் காட்சி தந்து மனமாற்றத்திற்காக அழைப்பு விடுத்தார். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அழகான கதை. விண்ணகத்துக்கு நாம் செல்ல நினைத்தோம் என்றால், விண்ணகத்திலே பேதுரு ஒரு பெரிய புத்தகத்தை வைத்து நமக்காக காத்திருப்பார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த அந்த வாழ்வின்படி நம்முடைய செயல்களை சரி பார்த்துவிட்டு நம்மை விண்ணக அந்த வாசல் படிக்குள் நம்மை அழைத்து சென்று விடுவார். இவ்வாறு நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் இரவு வேளையிலே புனித பேதுரு அந்த விண்ணக அந்த வாசல் அந்த இதை சுற்றி வருவது வழக்கமாக இருந்தது. அவ்வாறு சுற்றி வருகிற வேளையிலே ஒரு சில மக்கள் ஒரு ஏணி போட்டு கையிலே ஜெபமாலை வைத்து ஒரு ஜன்னல் வழியாக ஏறி கொண்டிருந்தார்கள். அங்கே அன்னை மரியாள் அவர்களை கையை பிடித்து உள்ளே விட்டார். அப்போதுதான் பேதுருவுக்கு புரிந்தது, ரெஜிஸ்டரில் வராத ஒரு சில பேர்கள் மாதாவின் வழியாக ஜெபமாலை ஜெபித்து கொண்டு ஷார்ட்கட்டில் விண்ணகத்துக்கு வருகிற அந்த உண்மை பேதுருவுக்கு தெரிந்ததாம். அப்போதான் அவருக்கு ஒரு உண்மை இன்னும் ஆழமாக புரிந்தது.
ஜெபமாலை ஜெபிப்பதால் விண்ணகத்திற்கு வந்து விடலாம். அன்புக்குள்ளே இதை கேட்பதற்கு கொஞ்சம் நகைச்சுவையாக நமக்கு இருந்தாலும் கூட இந்த கதை மூலமாக நாம் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது அந்த ஜெபமாலை. அன்னை மரியாவிடத்திலே நமக்கு கிடைக்கும் என்ற அந்த செய்தியை ஜெபமாலையின் மூலமாக நாம் கேட்ட எல்லாவற்றையும் அன்னை மரியா மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. மே மாதம் அன்னை மரியாவுடைய மாதம், மே மாதம் வணக்க மாதம், ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய மாதம். இன்று தாய் திரு அவை இந்த பாத்திமா அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே இந்த விழா எவ்வாறு தோன்றியது? போர்ச்சுகல் நாட்டிலே 3 சிறுவர்களுக்கு, ஜெசிந்தா, லூசியா, பிரான்சிஸ்கா என்ற அந்த 3 ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த அந்த விழாவைத்தான் இன்று நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். 1916ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் துவங்கி உலகமே இரண்டான அந்த தருணத்திலே போர், பட்டினி, குழப்பங்கள் நிறைந்த அந்த சூழலிலே திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் அவர்கள் 1917ஆம் ஆண்டில் அமைதியின் அரசு என்ற தலைப்பிலே உலகம் முழுவதையும் ஒன்று சேர்த்து உலகத்திற்கு அமைதி கிடைக்கும்படியாகவும் உலகத்தை ஜெபமாலை என்ற அந்த போர்க்கருவியின் மூலமாக ஒன்று சேர்த்த நிகழ்வைத்தான் இன்று நாம் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை பலமுறை அந்த சிறுவர்களுக்கு காட்சி அளித்து சொன்ன அந்த வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், மனமாறுங்கள், அமைதி வழிக்கு திரும்புங்கள், நீங்கள் மனமாறுங்கள், அமைதியான வழிக்கு திரும்புங்கள் என்ற செய்தியைத்தான் அன்னை பல முறை அந்த காட்சியிலே சொல்கின்றார். அன்னை சொல்லுகிற விஷயங்களில் ஒவ்வொரு ஜெபமாலையிலும் ஒவ்வொரு 10 மணிக்கு பிறகு நாம் ஜெபிக்கிற ஜெபம், ஓ எங்கள் இயேசுவே எங்களை மரண நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், இந்த ஜெபமானது அன்னை அவர்கள் டைரக்டாக கொடுத்த வார்த்தைகள். இந்த வார்த்தை அவர்கள் நம்மை சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த ஜெபம் அன்னை மரியாள் தானே சொல்லி கொடுத்த ஒரு அழகான ஜெபம். பிறகு அன்னை மரியாள் சொன்ன இன்னொரு செய்தி, இந்த உலகம் முழுவதையும் மாசற்ற இதயத்திற்கு, தன்னுடைய இதயத்திற்கும் தன்னுடைய மகனுடைய இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் இயேசுவின் வழியாக ஏற்றுக்கொள்கின்றார். அவர் பாதுகாப்பார் என்ற அந்த விசுவாச நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். மறுபடியும் அந்த சிறுவர்களுக்கு காட்சி கொடுக்கிற பொழுது தன்னை ஜெபமாலை அன்னையாக அறிவிக்கின்றார். இந்த உலகம் முழுவதையும் மாசற்ற இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது பாதுகாப்பாக ஆண்டவரிடத்திலே நாம் எடுத்து செல்கிற உறுதியை அன்னை மரியாள் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கிறார். அன்புக்குள்ளே பாத்திமா அன்னை பல முறை பல்வேறு நிலைகளிலே அந்த 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்திருந்தாலும் கூட 3 முக்கியமான அந்த காட்சிகளை இன்று நாம் சிந்திப்பது சால சிறந்ததாக இருக்கும். அந்த 3 அந்த காட்சிகளிலே 3 ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். முதல் ரகசியம், தூய பாத்திமா அன்னை என்கிற இந்த பெயர் 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1917ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரை அந்த 3 சிறுவர்களுக்கு கொடுத்த அந்த காட்சியின் அடிப்படையிலே இந்த பெயரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகின் பல்வேறு காட்சிகள் பல்வேறு இடங்களிலே காட்சிகள் கொடுத்தாலும் கூட இந்த பாத்திமா அன்னையின் காட்சி மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த 2ஆம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய மனமாற்றம் ஆகியவற்றை பற்றி பாத்திமா அன்னை கொடுத்த அந்த செய்தி அப்படியே நடந்ததால் இந்த நிகழ்வானது வெகு விரைவிலே பிரபலமானது. பாத்திமா அன்னையினுடைய திருவிழாவை நாம் மே மாதம் 13ஆம் தேதி நாம் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் கொடுத்த முதல் ரகசியம், மக்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை என்றால் மீண்டும் ஒரு உலகப்போர் வரும். மக்கள் பாவத்திலிருந்து மனம் மாறவில்லை என்றால் மீண்டும் ஒரு உலகப்போர் நடக்கும் என்பது அன்னையினுடைய முன் அறிவிப்பு. அன்பானவர்களே, 1917ஆம் ஆண்டிலே முதல் உலகப் போரினுடைய அந்த முடிவு பகுதி. அப்போது அன்னை இந்த உலகம் மனம் திரும்பவில்லை என்றால் மீண்டும் ஒரு உலகப் போர், இதனால் உலகில் ஒரு ஒளி தோன்றும். அதுபோல 1938ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வானிலே ஒரு ஒளி தோன்றியது. 2ஆம் உலகப் போர் நடந்தேறியது. இதன் மூலமாக அன்னி சொன்ன
அந்த முதல் ரகசியம் நிறைவேறியது. அன்னை மரியாள் சொன்ன இது இரண்டாவது ரகசியம், ரஷ்யாவை தன்னுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்புக்கள், நம்ம எல்லோருக்குமே தெரியும், ரஷ்யா கம்யூனிச கொள்கையிலிருந்து திரும்பாமல் அவர்கள் பல நிலைகளிலே தங்கள் அந்த நாடானது பல பேருக்கு தொந்தரவு கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள். நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை அன்னை மரியாள் அந்த காட்சியிலே சொல்லுகிறார், ரஷ்யா அந்த கம்யூனிச கொள்கையிலிருந்து திரும்பவில்லை என்றால் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். திருத்தந்தை முதலிலே இந்த உலகத்தையும் தொடர்ந்து 1952ஆம் ஆண்டு ரஷ்யாவையும் மரியாவின் மாசற்ற இதயத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கின்றார். 1984ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் அவர்கள் மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ரஷ்யாவை ஒப்புக் கொடுக்கிறார். 1990ஆம் ஆண்டுகளிலே ரஷ்யா இந்த கம்யூனிச கொள்கையிலிருந்து மனம் மாறியது என்பது வரலாறு. ஆக இந்த இரண்டாம் ரகசியம் அன்னை மரியாள் இந்த வாக்குறுதி மூலமாக நிறைவேறியது. அன்னை மரியாள் கொடுத்த மூன்றாவது ரகசியம், மக்கள் இறுதி நாட்களில் கடவுளை மறந்து தீய வழிகளில் ஆர்வமாக இருப்பார்கள் என்றும் இதனால் தீவிரவாதமும் வன்முறையும் பயமும் அதிகரிக்கும், இந்த உலகத்திலே அதிகரிக்கும் என்ற அந்த வாக்குறுதியை கொடுக்கின்றார். இன்னும் அதிகமாக திரு அவையும் திருத்தந்தையும் பல்வேறு துன்பங்களை சந்திக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை கொடுக்கிறார். அன்புக்குள்ளே, இந்த நிகழ்வு மூலமாக கடவுள் பல்வேறு துன்பங்களை அனுமதிப்பார், ஆனாலும் உண்மை கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் தங்களை காத்துக் கொள்வார்கள். இறுதியிலே தன்னுடைய மாசற்ற திரு இருதயமே வெற்றி பெறும் என்பது இந்த காட்சி. 1981ஆம் ஆண்டு நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு. நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் மே மாதம் 13ஆம் தேதி இந்த பாத்திமா மாத அந்த திருவிழா, அந்த கொண்டாட்ட அந்த நாளிலே முகமது அலி அக்கா என்ற இளைஞனால் துப்பாக்கியால் சுடப்படுகின்றார். அவருடைய உடலிலே பாய்ந்த அந்த தோட்டாவானது எடுக்கப்பட்டு அன்னி மரியாவுடைய அந்த கிரீடத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது. இது அன்னி மரியா இவரும் இந்த நிகழ்வு மூலமாக இந்த மூன்றாவது ரகசியம் நிறைவேறியது. அன்புக்குள்ளே, இந்த உலகம் பாவத்தின் பிடியிலே பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அன்னை மரியாள் இந்த திருவிழா மூலமாக நமக்கு தரக்கூடிய செய்தி, மக்கள் மனம் மாற வேண்டும். மனம் மாற வேண்டும் என்றால் திருச்செப மாலையை ஜெபிக்க வேண்டும். இந்த திருச்செப மாலை மூலமாக மனமாற்ற நிகழ்வும். அன்புக்குள்ளே, ஜெபமே ஜெயம் என்று சொல்வார்கள். நம்முடைய கையில் நாம் ஜெபமாலை எடுத்து ஜெபித்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி உண்டு. இந்த கொரோனா பெருந்தொற்றின் காலத்திலே நம்முடைய குடும்பத்திலே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே நம்முடைய பகுதிகளிலே இந்த பெருந்தொற்றின் காரணமாக நாம் ஒரு மிகப்பெரிய அழிவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குள்ளே, ஜெபமாலை கையில் எடுப்போம். இந்த ஜெபமாலை நமக்கு ஜெயம். அன்னை மரியாள் அந்த 3 காட்சிகளை பாத்திமா அன்னை கொடுத்தார். இதே இந்த நாளிலும் நாம் மனமாற வேண்டும், ஜெபமாலையை கையில் எடுக்க வேண்டும், அன்னையுடைய மாசற்ற இதயத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறார். எனவே இந்த நாளிலே அன்னை தருகிற இந்த செய்தியை நாம் உள்வாங்குவோம், நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வோம். மனமாற்றத்தின் மூலமாக இறைவன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், ஆனால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும், மகிழ்ச்சியாக மாறும். எனவே ஆண்டவர் தருகிற இந்த செய்தியை நம்முடைய வாழ்விலே நாம் ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்விலே இருக்கிற துக்கங்களை எல்லாம், துயரங்களை எல்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு பாத்திமா அன்னை மூலமாக இந்த மனமாற்றத்திற்காக தொடர்ந்து இன்றும் வரக்கூடிய நாட்களும் இந்த மாதம் முழுவதும் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். எனக்காக பலியாகும் அன்பின் தெய்வமே, எனக்காக பலியாகும் அன்பின் தெய்வமே, என் வாழ்வை பலியாக்க உன் பாதம் வருகின்றே. இறைவா ஏற்று பலியாய் மாற்றி
பணி செய்ய அருள் தாரும். எனக்காக பலியாகும் அன்பின் தெய்வமே, தாலாட்டு பாடும் மருவியிலே ஊஞ்சல் ஆடி வரும் மலரெடுத்து, தாலாட்டு பாடும் மருவியிலே ஊஞ்சல் ஆடி வரும் மலரெடுத்து, மனதை தொடுத்து உன் பாதம் மனம் வீச படைக்கின்றே. இறைவா ஏற்று பலியாய் மாற்றி உன் பணி செய்ய அருள் தாரும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயாகிய புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாங்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்று உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் உலகெங்கும் மத நிறுதி எல்லவரை நீர் அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனது மீட்பின் காணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்க எல்லா காலங்களில் எடுத்து செய்து வருகின்றேன். அவர் வழியாகவே உமது மாண்பை வாழ்ந்து கூடிய அணிகள் வழிபடுகின்றன. உம் திரு முன்னே காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையின் ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கண்களை மூடி ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக ஜெபிப்போம். இந்த கொரோனா பெருந்தொற்றின் நிக்கட்டான இந்த சூழ்நிலை அகல உலகமே தத்தளிக்கிற, குறிப்பாக நம்முடைய தாய் திரு நாடு தத்தளிக்கிற ஒரு அவலமான இந்த சூழ்நிலையிலே நம்முடைய தாய் திரு நாட்டை அன்னை மரியாவின் மாசற்றத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அன்னை மரியாள் கொடுத்த அந்த காட்சிகளிலே அந்த 3 ரகசியங்கள்
முதல் ரகசியம், நீங்கள் மனமாறுங்கள். நீங்கள் மனம் மாறவில்லை என்றால் இன்னொரு உலகப்போர் வரும். அன்னை மரியாள் கொடுத்த அந்த இரண்டாவது ரகசியம், ரஷ்யாவின் அன்னை மரியாவின் மாஸ்டர் இதயத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். மூன்றாவது ரகசியம், இந்த திரு அவை திருத்தந்தை அவலத்துக்கு உள்ளாவார்கள். இந்த உலகத்திலே நிறைய குழப்பங்கள் வரும். நீங்கள் மனம் மாறுங்கள், ஜெபமாலை கையில் எடுங்கள். இந்த குழப்பமான, சங்கடமான, கஷ்டமான, துய நிறைந்த இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருவருமே இந்த ஜெபமாலை தான் நமக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருக்க முடியும். ஜெபமாலை கையில் தாங்குவோம், இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நாம் எத்தனையோ பேருக்கு நாம் ஜெபிப்போம் என்று நாம் வாக்குறுதி கொடுத்திருப்போம். எத்தனையோ பேர் இந்த கொரோனா பெருந்தொற்றின் தாக்கத்தினால் கஷ்டப்படுகிற இந்த சூழ்நிலை, இந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக சரியான இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத நிலையில தங்களுடைய சொந்த தந்தையரை, தாயரை, பிள்ளைகளை கண்ணுக்கு முன்பாக தவற விடுகிற ஒரு அவலமான, ஒரு சோகமான சூழ்நிலை. இந்த நேரம் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அன்னை மரியாவின் மாசற்ற திரு இதயத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் வல்லமையாய் இந்த நாட்டை வழிநடத்தட்டும். இந்த ஜெபமாலை மூலமாக நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் பாதுகாக்கட்டும். ஜெபமாலை தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நம்முடைய குடும்பத்தில் இந்த ஜெபமாலை கையில் எடுப்போம், ஜெபிப்போம். நம்முடைய பங்கிலே நோய்வாய்ப்பட்டு, தனிமைப்படுத்தப்பட்டு, பல்வேறு விதமான சூழ்நிலை கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பலிபீடத்தை கொண்டு வந்து அன்னை மரியாவுடைய அந்த மாசற்ற திருதயத்தில், இயேசுவின் திருதயத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் அவளை தொடட்டும், அவளை பாதுகாப்பாக இந்த நாட்களில் வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மையை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய தூக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். நீங்கள் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். நம்மோடு உடன் இருக்கக்கூடிய ஆண்டவர் இதோ இந்த நற்கருணை வடிவிலே
நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். தேவனுடைய திருவிருந்தினை பங்கேற்க அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் அவரை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் நன்மை ருசிக்கையிலே ராஜா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் நன்மை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயது பேறு பெற்றதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவில் கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித பாத்திமா அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து மனமாறி எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குமாறாக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. பார்ப்புகள் போற்றும் பாத்திமா தாயே, உன்னருள் நாடி பதம் வந்தோம். எம் குரல் கேட்பாய், துயர்களை துடைப்பாய், எமக்காய் மகனிடம் பரிந்துரைப்பாய். பார்ப்புகள் போற்றும் பாத்திமா தாயே, உம்மருள் நாடி பதம் வந்தோம். எம் குரல் கேட்பாய், துயர்களை துடைப்பாய், எமக்காய் மகனிடம் பரிந்துரைப்பாய். மாசில்லா சிறுவர் மூவருக்கே மகிழ்வுடன் காட்சிகள் பல தந்தாய். மாசில்லா சிறுவர் மூவருக்கே மகிழ்வுடன் காட்சிகள் பல தந்தாய். மாந்தர்த்தம் பாவ வலையறுக்க ஜபமும் தவமும் வழி என்றாய். நம்பியே வந்தோம், நலன்களை பொழிவீர், நாளும் ஜெபிப்போம், நற்பணி புரிவோம். நம்பியே வந்தோம், நலன்களை பொழிவீர், நாளும் ஜெபிப்போம், நற்பணி புரிவோம். வாழ்க மாமரியே, வாழிய வாழியவே. வாழ்க மாமரியே, வாழிய வாழியவே. பார்ப்புகள் போற்றும் பாத்திமா தாயே, உம்மருள் நாடி பதம் வந்தோம். எம் குரல் கேட்பாய், துயர்களை துடைப்பாய், எமக்காய் மகனிடம் பரிந்துரைப்பாய். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.